சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய குடிக்கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போவாங்க. ஒரு முறை வெஸ்டர்ன் யூனியன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இயந்திரத்தை தயாரிச்சு கொடுக்குறதா வாக்குறுதி கொடுக்குறாருங்க. இயந்திரத்தையும் தாமஸ் ஆல்வா எடிசன் தயாரிச்சிடுறாருங்க. இப்போ இந்த இயந்திரத்துக்கு என்ன விலை நிர்ணயிக்கிறது அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. தன்னோட மனைவி கிட்ட ஆலோசனை கேட்குறாருங்க. அவங்களும் $2000 அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. ஆனாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு, இது பெரிய தொகையா தெரியுது. அந்த நிறுவனத்தினர் ஒத்துப்பாங்களோ என்னமோ எனக்கு குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்தோட மேல் அதிகாரி தாமஸ் ஆல்வா எடிசனை சந்திக்க வராருங்க. அவரு தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட இயந்திரத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்கிறாருங்க. இப்பவும் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு என்ன வேலை சொல்றதுன்னு தெரியாதனால ரொம்ப பொறுமையாவே இருக்காருங்க. எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்துருக்காருங்க. இதை பார்க்குற அந்த மேல் அதிகாரி தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட இந்தாங்க இந்த இயந்திரத்துக்கான விலைக்கான காசோலை $100,000 இதுல இருக்கு. இது முதல் தவணை தான். மீதி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அதற்கான காசோலைய நாங்க அவங்க கிட்ட குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இயந்திரத்தை எடுத்துட்டு மேல் அதிகாரி கிளம்பி போயிடுறாருங்க. கதையோட நீதிங்க, பொறுமையா இருந்தா பூமி ஆளலாம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல நம்ம பொறுமையோட இருந்தா நமக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா புரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ்மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.